கன்னிராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? நல்லா தாங்க இருக்கும். என்ன கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த கண்டகச்சனி, கண்டகம் அப்படின்னா 7ஆம் இடம், அது உங்களுக்கு தெரியும். குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். ஆகவே ஊர் விட்டு ஊர் போகிறதோ, ரொம்ப நாளாக விசா ட்ரை பண்ணுறேன் சார், இல்லை நான் ஃபாரினில் இருக்கேன், எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, அங்கேயே நான் சிட்டிசன் ஆகிடுவேன்னா அப்படிங்கிறவங்களுக்கு அற்புதமான காலம், நல்லாயிருக்கும். ஆனால் 7ஆம் இடம் கண்டகம் அப்படின்போது வெறும் பார்ட்னர்ஷிப், அந்த மனைவி ஸ்தானம் மட்டுமல்ல, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் செய்கிற தொழிலில் கூட மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல் பார்த்துங்க. வேற்று மொழி இனத்தவர்களால் அவங்களால பிரச்சனை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் குரு உங்களுக்கு உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், ஸ்திர சொத்துக்களும் சேரும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் வேண்டும். கொஞ்சம் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. பர்ஃபெக்ஷன், நான் கரெக்டாக இருக்கேன், நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷம் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். கண்டகச்சனி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகிறார். இப்போ கூட சனி உங்களுக்கு வக்கரமாக போகிறார், அதிசாரமாக போகிறார். வக்கரமாகும்போது ஒரு சில பலன்களும், 2027 மார்ச்சுக்கு பிறகு அதிசாரமாக மேஷத்துக்கு போகிறார். அப்போ சில பலன்களும் நடக்கும். 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நான் இரவு பயணம் போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன், காரில் பேசிக்கிட்டே போகிறேன், செல்லில் பேசிக்கிட்டே போகிறேன், நான் பெங்களூர் இங்கேருந்து 4 ஹவர்ஸில் போயிடுவேன் சார், 3 ஹவர்ஸில் போயிடுவேன் சார், என் ஒய்ஃப்கிட்ட பேசிக்கிட்டே போயிடுவேன் சார் அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரேஷ் டிரைவிங் வேண்டாம். அடுத்தவங்களை குறை சொல்கிறதோ, அடுத்தவங்களை தப்பு சொல்கிறதோ வேண்டாம். மேலதிகாரிகள்கிட்ட முடிஞ்ச வரவு சுப வரவாக வச்சுங்க. வியாபாரத்தில் எக்ஸ்டென்ஷனோ எக்ஸ்பென்ஷனோ வேண்டாம். இருக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு போங்க. பெங்களூரோ, மைசூரோ, வெளி மாநிலமோ, வெளிநாடோ படிக்கிறதுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம், இல்லை படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாம், வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மெமரி பவர் பார்த்துங்க. அண்ணாமலை, திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமி விரதம் இருங்க. மொத்தத்தில் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை, அதை நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆகவே சொந்தக்காரங்களாகட்டும், தொழிலாகட்டும், வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், நீங்கள் இப்படி சொன்னீங்க, அப்படி சொன்னீங்க அப்படிங்கிற விபரமெல்லாம் தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் கண்டகச்சனிங்கிறதுனால புதிய புதிய தொழில்கள் வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை எல்லாமே சுபமாக அமையும். பொறுமையும் நிதானமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.